போய் பார்த்தா என்னங்க இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் உப்பு விற்கிறாங்க, உப்புல என்ன இருக்கு, கடல் நீரை எடுத்துட்டு வந்து தண்ணியை ஆவியாக்கி மிஞ்சுறது தானே உப்பு, இது ஏன் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு, இதனை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பல வருஷமா என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. பொதுவா எல்லார் வீட்லயும் பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா இந்த டாடா அயோடைஸ் சால்ட் தான். ஏன்னா அந்த காலத்துல வந்து தைராய்டு அதிகமா இருந்ததுனால அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து எல்லா உப்புலையும் அயோடின் போட்டாதான் நீங்க விற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஹிமாலயன் ராக் சால்ட் ஏன் வந்துச்சுன்னா இந்த பெரிய உப்பு பாறையை உடச்சி கொண்டு வரது தான் இந்த ஹிமாலயன் ராக் சால்ட். ஆனா அதுக்கப்புறம் நிறைய ட்ரேஸ் மினரல்ஸோட டெஃபிஷியன்சி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்து உப்பு, கால நமக்கு உப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா ப்ராசஸ் பண்ணப்பட்டது தான். பட் ஆனால் ட்ரேஸ் மினரல்ஸோட கண்டென்ட் அதுல இருக்கு. நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கையா டைரக்டா கடல் நீர்ல இருந்து எடுத்து எந்த விதமான பியூரிஃபிகேஷன், அடல்ட்ரேஷன், ஃபில்ட்ரேஷன், ட்ரேஸ் மினரல்ஸ் எல்லாம் செயற்கையா சேர்க்காம நேச்சுரலாவே வந்து எடுத்துட்டு வந்த கடல் உப்பு தான் நான் பயன்படுத்துறேன். இது நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் நிறைய சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பொதுவாக எல்லா உப்புலையுமே பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடு உப்போட கண்டென்ட் தான் அதிகமா இருக்கும். பட் ட்ரேஸ் மினரல்ஸ்க்கும் நம்ம உடலுக்கு வந்து தேவை, லைக் பொட்டாசியம், மேங்கனீஸ், செலினியம், அயன், காப்பர், ஜிங்க், இது எல்லாமே நமக்கு தேவை. இந்த செயற்கையா செய்யப்பட்ட உப்பு, இந்த இந்து உப்பு, ஹிமாலயன் ராக் சால்ட், இதுலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரேஸ் மினரல்ஸோட கண்டென்ட்டையும் கொஞ்சம் அதிகமா சேர்ப்பாங்க. பட் நம்ம இயற்கையா கிடைக்கக்கூடிய உப்புலயே வந்து இந்த ட்ரேஸ் மினரல்ஸோட கண்டென்ட் எல்லாமே இருக்கு. அண்ட் விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த உப்பு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒயிட்டிஷாலாம் இருக்காது. பட் நீங்க டாடா சால்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே பியூர் ஒயிட்டா இருக்கும். இது வந்து ஒரு டல் ஒயிட். ஏன்னா எந்த விதமான அடல்ட்ரேஷன், அந்த ஃபில்ட்ரேஷன் எதுவுமே பண்ணல. இதுலயும் சோடியம் குளோரைட் 90% இருக்கு. ட்ரேஸ் மினரல்ஸ் நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. ஸோ நான் வாக்கிங் போகும்போது போய் யாருக்கெல்லாம் உப்பு தேவையோ அதெல்லாம் ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன். கடந்த 5 வருஷமா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய பேர் நம்ம கிட்ட உப்பு வாங்கிட்டு இருக்காங்க. நாங்க அதுக்கு இன்னும் பிராண்டிங், ஸ்டிக்கரிங் எதுவுமே பண்ணல. உங்களுக்கு உப்பு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர்ல பிங் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து சாலட் வந்து ஒரு சொதப்பலான ஒரு ஐடியா தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, காய்கறிகளை மென்று சாப்பிட்டா ரொம்ப நல்லது, சமைக்காத உணவுகள் கேட்டகரியில இது வருதுன்னு சொல்லி வெஜிடபிள் சாலட் தான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். என்ன அமிச்சோன்னு பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து வேக வச்ச ஸ்வீட் கார்ன், கட் பண்ண ரா மேங்கோ, பீட்ரூட், கேரட், கோஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பாக்ஸ்ல கியூக்கம்பர் அண்ட் கேப்சிகம் தனியா வச்சுட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணா தண்ணி விட்டு டேஸ்ட் நல்லா இருக்காதோ அப்படின்னு. ஆனா ஆஃபீஸ்ல இருந்து தயவு செய்து இனிமே இதை அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க உப்பும் இதுல சேர்க்கல. ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஃபுட்ல வந்து உப்பு எந்த அளவுக்கு கம்மியா சேர்க்கிறோமோ நமக்கு பிபி அந்த மாதிரி நோயெல்லாம் வராம இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை சாப்பிடும் போது உமிழ்நீர் நல்ல சோக்கும். வாயிலே வந்து நம்ம டைஜஷனை முடிச்சிட்டோம்னா நமக்கு உள்ள போய் நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷனை நம்ம குடல் வேலையை செய்யும். பட் எவ்ரிடே மோமோஸ், சமோசா, ஹாட் டாக் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பச்சை காய்கறியை சாயந்தரம் மெனு எப்படிங்க சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி இந்த மெனுவை இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க.